இன்றைக்கி வந்து சப்பாத்தியும் எக் கிரேவியும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சு வந்ததையும் முட்டையை வேக போட்டுட்டு சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து கிரேவி ரெடி பண்ணுறக்கும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கிரேவி ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் சின்ன வெங்காயம், அது கூடயே சீரகம், மிளகு, சோம்பு, பட்டை, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து மல்லித்தலை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு அதை நல்லா வணங்கினதை வந்து நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி அதை நல்லா வணக்கி விட்டுட்டு அது கூடயே தக்காளி 2 போட்டு அதுவும் நல்லா வணங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகா பொடி, மஞ்சத்தூள், கரம் மசாலா, அப்புறம் வந்து மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டு அது நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை உள்ளே ஊற்றி தண்ணி ஊற்றி நல்லா அது கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா முட்டையை கீறி போட்டு உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான முட்டை கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சம்மர் லீவு ஸ்டார்ட் ஆனதுலேருந்தே குட்டீஸுங்களுக்கு ஏதாவது ஒரு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கேன். இன்றைக்கி வந்து கலர் பண்ண சொல்லி கலர் எடுத்து கொடுத்துட்டேன். அதனால் வந்து காலையிலேயே உட்காந்து கலர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. உங்கள் குட்டீஸுங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.